நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நற்செய்தி நேரம் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியை அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, சோத்தரிக்கிறோம். நல்லவரே, நன்மை செய்கிறவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, என்னென்ன ஏக்கங்களோடு பிள்ளைகள் காத்திருக்கிறாங்களோ அவளுக்கு ஏற்ற மன்னாவே நீர் கொடுத்து ஆசீர்வதியும்ப்பா. அப்பா உம்முடைய வார்த்தை அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான ஜாஷ்வா டிவி நேயர்களை மீண்டுமாக இந்த புதிய மாதத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்துக்கும் தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, அது என்னவென்றால் அநேக வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் கொடுத்திருப்பார். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிலைப்படுத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். வார்த்தையை விசுவாசியுங்கள், வசனத்தை நம்புங்கள், அதை உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு தருகிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்று பார்த்தோமானால், எஸ்தர் சரித்திர புத்தகம் அதன் 9வது அதிகாரம் 21ஆம் வசனத்தின் பின்பகுதி. எஸ்தர் 9:21வது வசனத்தின் பின்பகுதி. சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாக ஆசரித்து. அதாவது இந்த மாதத்தில் அநேக எதிர்பார்ப்புகள், தேவைகள், காரியங்கள் எப்படி இருக்கும், இதை எப்படி நான் முடிப்பேன், இது என்னவாக முடியும், என்னுடைய முடிவு என்ன, இதை நான் செய்யலாமா கூடாதா, அப்படி என்றெல்லாம் நிறைய கேள்விகள், இன்னுமாக கூட அநேக சஞ்சலங்கள், பிள்ளைகள் நிமித்தமாக அநேக சஞ்சலங்கள், பாடுகள், பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமையில் தவறான பழக்கங்கள், பிள்ளைகளுடைய தவறான போக்குகள்னால் அநேக பெற்றோர் கடுமையான மன உளைச்சலால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இன்னும் வியாதி நிமித்தம் அநேகரை சஞ்சலம் ஆட்கொண்டு அந்த பீடிப்பிலிருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னும் அநேகருக்கு ஒருவித துக்கம், அருமையானவர்களை இழந்தது நிமித்தம் துக்கம், கடனால் ஒரு துக்கம், தொழிலை முன்னேற்ற முடியாதனால துக்கம், இப்படிப்பட்ட சஞ்சலங்களும் துக்கங்களும் நிறைந்ததுமாக இருக்கிறதே. இந்த புதிய மாதம் எப்படி இருக்க போகிறது, இதற்கு தீர்வே இல்லையா? அநேகர் முடிவு செய்து விட்டீர்கள், இவ்வளவுதான், இது காரியம் இவ்வளவுதான், இதற்கு ஜெபித்தது போதும், இவ்வளவுதான் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி கூட நீங்கள் முடிவெடுத்தவர்களாய் அப்படியே சோர்ந்து போய் எல்லாவற்றையும் ஜெபத்தை எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு அப்படியே நீங்கள் முடங்கி போய் இருக்கிறீர்கள். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குமா? சஞ்சலம் சந்தோஷமாகவும் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாக இதை நீங்கள் ஆசரிக்கப் போகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் விலையேற பெற்ற ஒரு வார்த்தையை உங்களுக்கு தருகிறார். ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, வார்த்தையில் வல்லமை உள்ளது, அது காரியத்தை அனுப்பினதே அது வாய்க்கும்படியாக நிச்சயமாக செய்யும். நீங்கள் வசனத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். இதிலிருந்து நீங்கள் சொல்லுங்கள், எஸ்தர் 9 அந்த 9வது அதிகாரம் 21 பின்பகுதியை கை வைத்து நீங்கள் சொல்லுங்கள், என் சஞ்சலம் சந்தோஷமாக, என்னென்ன காரியங்களில் நீங்கள் சஞ்சலப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த சஞ்சலமெல்லாம் அது சொல்லி அது சந்தோஷமாக மாறுகிறது என்று விசுவாச அறிக்கை செய்யுங்கள். அது பிசாசின் நிமித்தமாக வந்த ஒரு பெரிய பாடு, பிரச்சனை, உத்தரவமாக உங்களுக்கு இருக்கலாம். அதை வசனத்தை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது, அதை அறிக்கை செய்யும் பொழுது சத்துரு உங்களை எல்லை விட்டு ஓடி போவார். உங்கள் சஞ்சலம் சந்தோஷமாக மாறும். அன்னுமாக அந்த வசனத்தில் அடுத்து சொல்கிறது வசனம், துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொல்லுகிறது. என் துக்கம் எப்படி மாறும், அதற்கு என்ன தீர்வு, எப்படி மகிழ்ச்சியாக மாறுமா, என் வாழ்க்கையிலெல்லாம் இந்த மாற்றங்கள் வருமா, என் வாழ்க்கையெல்லாம் உயருமா, என் பிள்ளைகள் படிப்பில் உயர்ந்து விளங்குவார்களா என்றெல்லாம் சொல்லி துக்கத்தோடும் வேதனையோடும் கலக்கத்தோடும் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம்
மகிழ்ச்சியாக மாறின மாதம் மாறிவிட்டது. மாறின மாதமாக நீங்கள் ஆசரிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியின் மாதம், சஞ்சலம் சந்தோஷமாக மாறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியின் மாதம் என்று நீங்கள் இந்த மாதத்துக்கு நீங்கள் பெயரிட்டு கொள்ளலாம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாய் எல்லா பிரச்சனைகளை மாற்றி, எல்லா துக்கங்கள் மாற்றி, சஞ்சலங்களை மாற்றி நன்மை செய்யும்படியாக உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார். நீங்கள் அதை மகிழ்ச்சியான மாதமாக ஆசரிக்க போகிறீர்கள். நீங்கள் சொல்லுங்கள், இனி வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் நான் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த மாதத்தை நான் ஆசரிப்பேன். என் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. பிரியமானவர்களே, அதனால் நீங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தால் நீங்கள் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இங்கு கூட இந்த சரித்திர புத்தகத்தில் எப்படி இந்த ஒரு துக்கம் இங்கே சஞ்சலம் சந்தோஷமாகவும் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறினது என்று நான் பார்த்தோம்னால் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. இந்த சரித்திர புத்தகத்தில் அப்படியே நாம் முற்பகுதியை நோக்கி நாம் கடந்து சென்றோமானால் அங்கு ஆமான் என்ற ஒரு சத்துரு இருக்கிறான். யூதர்களை வெறுத்ததனால் அவன் என்ன செய்கிறான்? மொர்தெகாயி அந்த ராஜாவின் அரண்மனையிலிருந்து அவனை நமஸ்கரியாததுனால கோபம் கொண்டு யூதர் முழுவதையும் அழிக்கிறதுக்கு அவன் என்ன செய்கிறான்? திட்டமிடுகிறான். அதனால் என்ன செய்கிறான்? அவன் ராஜாவிடம் பேசி, இந்த நாட்டில் ஒரு ஜனங்களுடைய காரியங்கள்லாம் அது உன்னுடைய சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறது, அவருடைய காரியங்கள் வேறு மாதிரி இருக்கிறது, அவர்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜா மோதிரத்தினால் அவன் என்ன செய்கிறான்? அங்கு முத்திரை 3ஆம் அதிகாரம் 12 வசனத்தின் பின்பகுதியை பார்த்தோமானால், அந்தந்த ஜாதியார் பேசும் பாசையில் எழுதப்பட்டது. ராஜாவாகிய அகாஸ்வேருவின் பெயரால் அது எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரைப்பட்டு பின்னால் பார்த்தோமானால் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. 15 அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு இந்த வார்த்தையெல்லாம் கொண்டு வராங்க. யூதர்களை எல்லாம் அவங்க கொள்ளையிடவும் சங்கரிக்கவும் ஒரு நாளை நியமித்து அகாஸ்வேரினால் ஒரு முத்திரை போடப்பட்ட அந்த உத்தரவு நகல் எல்லா பகுதியும் தீவிரமாக கடந்து செல்லுது. 3:15 பின்பகுதி இப்படியாக சொல்கிறது: சூசான் நகரமே கலங்கிற்று. அவ்வளவு ஒரு கொந்தளிப்பு, கலக்கங்கள், எல்லா யூதர்களும் நமக்கு சாவுக்கு தேதி நியமிக்கப்பட்டது, நாம் அழிந்து விடுவோம் என்று சொல்லி அங்கு புலம்பலும் கூக்குரலும் மகா துயர சத்தமும் இருக்கிறது. அப்போதான் அங்கு 4வது அதிகாரத்தில் பார்த்தோமானால் மொர்தெகாய் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு ரெட்டுடுத்தி புலம்பி கதறி அங்கே சாம்பல் போட்டுக்கொண்டு துயரமுள்ள மகா சத்தமாய் கூப்பிட்டு கொண்டு அவன் இருக்கிறான். அங்கே ராஜாத்திய எஸ்தருக்கு செய்தி அனுப்பப்படுகிறது. அவள் சொல்லுகிறாள், ராஜா அழைக்காவிட்டால் போக முடியாது என்று சொன்ன பொழுது அங்கு மொர்தெகாய் மூலம் ஆலோசனை வழங்கப்படுகிறது. எஸ்தரும் ஜனங்களின் துயரத்தை அறிந்தவளால் அவள் சொல்லுகிறாள், 3 நாட்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம், ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அங்கு ஒரு துக்கம், ஒரு சஞ்சலம் வருகிறது. அவர்கள் கொல்லப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும், கொள்ளையிடப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜாவினால் கட்டளையிடப்பட்டது. அங்கு ஒரு எஸ்தர் எழும்புகிறாள். அவள் என்ன செய்கிறாள்? உபவாசம் இருந்து 3 நாள் தாதிமாரோடு உபவாசித்து ஜெபிக்கிறாள். ராஜாவின் கட்டளையை மீறினாலும் நான் பிரவேசிப்பேன் என்று அவள் செய்கிறாள். அப்படியாக பிரியமானவர்களை, உங்கள் வாழ்க்கையிலும் துக்கங்கள் வியாதி நிமித்தமாகவோ இல்லை ஏதோ பாவத்தின் அடிமைத்தனத்தினால துக்கம், போதையினால் உங்கள் எல்லாவற்றையும் இழந்து, இல்லை தவறான சிநேகிதம், தவறான உறவுகள் நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்த துக்கம், சஞ்சலம் உங்கள் இருதயத்தை அப்படியே கவி பிடிக்கிறதா? நீங்கள் செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள், உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுங்கள். இந்த எஸ்தர் அந்த பின்னால் பார்த்தது போல துக்கம் மகிழ்ச்சியாகவும் சஞ்சலம் சந்தோஷமாக மாற அவள் செய்தது 3 நாள் தன்னை தாழ்த்தியவர். ராஜாத்தி தான். அவள் நினைத்தால் ராஜாவை நோக்கி பார்த்து செய்யலாம். ஆனாலும் அவள் தேவனுக்கு முன்பாக தாழ்ந்தி தேவ சமூகத்தில் கதறுகிறாள். எனக்கு இந்த அகேஸ்வேர் ராஜா கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, உங்களுக்கும் எவ்வளவோ வழிமுறைகள், எவ்வளவோ காரியங்கள், உங்களுடைய நடக்க முடியாத காரியத்தை, துயரத்தை மாற்றுவதற்கு எல்லா காரியங்கள் உங்கள் கையில் இருந்தாலும் ஆண்டவர் பாதத்தில் விழுங்கள், உங்களை தாழ்த்துங்கள்.
எப்படி அந்த எஸ்தர் தன்னை தாழ்த்தி 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தாள். ஜெபித்த பின்பு அவள் அரண்மனைக்கு போகிறாள். அங்கு அவளுக்கு பொற்சொங்கோல் நீட்டப்படுகிறது. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, எஸ்தர் ராஜாத்தி, உனக்கு என்ன வேண்டும்? கேட்கிற மன்றாட்டு என்ன? ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டால் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, நீங்களும் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஆண்டவர் பாதத்தை பிடித்து நீங்கள் செய்யும்போது ராஜா உங்களுக்கு மன துருகுவார். அவர் உங்களை பார்த்து இன்று இயேசு ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் மகளே? உனக்கு என்ன வேண்டும் மகளே? உனக்கு இந்த உலகத்தில் எது கேட்டாலும் தருவேன். நான் கேட்கிறது எல்லாம் நான் கொடுப்பேன் என்று சொல்லி துக்கத்திலும் சஞ்சலத்திலும் உழண்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் உபவாசித்து புலம்பி அழும் பொழுது தேவன் உங்களுக்காக வழிவாசல்களை திறப்பா. துக்கம் சந்தோஷமாகவும் சஞ்சலம் சந்தோஷமாகவும் மாறக்கூடிய நாட்களுக்குள்ள மாதத்துக்குள்ள அதை ஆசரிக்கிற மாதத்துக்குள்ள தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறாரே. நீங்கள் இந்த முறை ஆலோசனை ஆவியானவர் சொல்லுகிற ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிங்கள். அப்படியாக அங்கு பார்த்தோமானால் எஸ்தர் பின்னாத காரியங்களில் ஆமான் செய்கிற காரியங்களை எல்லாம் எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வேருக்கு அங்கு அறிவிக்கிறாள். 8வது அதிகாரத்தில் அதையெல்லாம் அறிவிக்கிறாள். அப்பொழுது ராஜா சொல்லுகிறார் அகாஸ்வேர் ராஜா, ஆமான் இந்த காரியத்தை செய்தபடியினால் அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியால் அவனை என்ன செய்தாங்களாம்? மரத்தில் தூக்கி போட்டார்கள். யார் உங்களுக்கு விரதமாக, அது மனுஷிக வல்லமையோ சத்துரு எந்த மனிதர்களை உங்களுக்கு விரதமாக தூண்டிவிட்டு வில்லு சுனிய வல்லமைகளோ உங்களோடு போராடுகிற எந்த சத்துருவின் கிரியைகளாக எல்லாவற்றையும் ஆண்டவர் தூக்கி போட வல்லமையோடவராக இருக்கார். சமாதானத்தின் தேவன் தானே சாத்தானே காலின் கீழே நசுக்கி போடுவார். ஆனால் கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே, அங்கு எதிரியாகிய ஆமான் எழும்பி நின்றவனை அகாஸ்வேரு தூக்கு மரத்திலே அவன் என்ன செய்தான்? தூக்கி போட்டான். மாத்திரமல்ல, அங்கே ராஜாவின் அங்கு பார்த்தோமானால் 8வது அதிகாரம் 8வது வசனம், இப்பொழுது உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள், அவன் சொல்லுகிறான், உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது ராஜாவின் நாமத்தில் ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை ஒருவரும் செல்லாமல் போக பண்ண முடியாது என்று ராஜா அங்கு கட்டளை கொடுக்கிறான். பிரியமானவர்கள், அதே போல அங்கு எஸ்தரும் மொர்தெகாயும் இருந்து ஜனங்களுக்கு செய்தியை அனுப்புகிறார்கள். அவர்கள் காரியம் மாறுதலாய் முடிந்தது. நீங்கள் பகைவரை என்ன செய்யலாம்? கொல்லலாம், ஆனால் கொள்ளையிட மாத்திரம் கையை நீட்ட வேண்டாம் என்று சொல்லி மறுபடியுமாக அங்கு ஒரு நற்செய்தி தேசங்கள்லாம் தீவிரமாக அங்கு புறப்பட்டு செல்கிறது. அங்கு பார்த்தோமானால் 15வது 8:15 பின்பகுதி 16 வசனத்தில் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ஒரு எஸ்தர் தன்னை தாழ்த்தி உபவாசம் இருந்து ஜெபித்ததனால் அன்றைக்கி அந்த லட்சக்கணக்கான யூதர்கள் அழிவிலிருந்து அங்கு தப்புவிக்கப்பட்டு அவங்களுக்கு என்ன உண்டாயினதான்? களிப்பும் கனமும் மகிழ்ச்சியும் எல்லாம் உண்டாயிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லையா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் வெளிச்சம், மகிழ்ச்சி, களிப்பு, கனம் எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்து உங்களை இந்த மாதத்தை விசேஷித்தமான மாதமாக ஆசரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி உங்களுக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதற்கு பின்பதாக 17ஆம் வசனத்தில் பார்த்தோமானால் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடுமன நல்ல நாளுமாய் இருக்கிறது. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் விருந்துண்டு கொண்டாடுகிற ஒரு நல்ல நாளாக ஒவ்வொரு நாளையும் தேவன், வரப்போகிற ஒவ்வொரு காலங்களையும் தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தெய்வ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அவர் சமூகத்தில் உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு விரோதமாக கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிற எதிரியாக சத்துரு அவன் தூக்கு மரத்திலே அவன் தொங்க போடுவான். அவன் இருந்த இடம் அவன் இருக்கிற இடம் தெரியாதபடிக்கு அழித்து போடுவார். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நீங்கள் சொல்ல சொல்ல கர்த்தர் உங்கள் சகாயர், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். வசனம் சொல்லுகிறதை பயப்படாமலும் கலங்காமலும் திகையாமலும் இருங்கள் என்று சொல்லி என்னென்ன காரியங்களை வித்த பயந்து துக்கத்திலும் வேதனையிலும் அமிழ்ந்து போயிருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அவர் பாதத்தில் உபவாசத்தோடு கண்ணீரோடு அவர் பாதத்தில் வைக்கும் பொழுது எதிரி அழிக்கப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் விருந்துண்டு மகிழ்ச்சியும் கனமும் களிப்பும் உண்டாகிற நல்ல நாட்களாக
தேவன் ஒவ்வொரு நாளையும் மாற்றித் தருகிறார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியாக்குவாராக. நகைக்கும் காலம் வந்தது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நீங்கள் அறிக்கை இடும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இதே போல தான் யாக்கோபு, நம் பிதாவாகிய யாக்கோபு கூட ஒரு சஞ்சலம் அவரை பிடித்தது. அங்கு பார்த்தோமானால் ஆதியாகமம் 42:38, அதாவது அங்கு யோசேப்பு ஏற்கனவே அவர் மரித்து போய்விட்டான் என்று சகோதரர்கள்லாம் அங்கு ஒரு பொய்யான காரியத்தை சொல்லி அவரை நம்ப வைத்த நிமித்து அவர் மிகுந்த கவலையோடு இருக்கிறார். இப்பொழுது இங்கு கானானில் பஞ்சம் உண்டான பொழுது அவர்கள் எகிப்துக்கு போகிறார்கள். போய் அநேக முறை அவர்கள் தானியத்தை வாங்கி வரும் பொழுது இந்த முறை யோசேப்பு செய்கிறார், பென்யமீனை என்ன செய்கிறார், பென்யமீனை கூட்டு வந்தால்தான் நான் சிமியோனை விடுவேன் என்று சொல்லி சிமியோனை அங்கு பிடித்து வைத்துக் கொள்கிறார். இந்த காரியத்தை யோசேப்பின் சகோதரர்கள் எல்லாம் யாக்கோபிடம் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 42:36, அவர்கள் தகப்பனாய் யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள், யோசேப்பும் இல்லை சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், இதெல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறது என்கிறார். எல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறது என்று நடப்பு சூழ்நிலைகளை வைத்து அங்கே முற்பிதாவாய் யாக்கோபு அவருடைய வார்த்தையினால் அவர் அங்கே புலம்பி தவிக்கிறார். பிரியமானவர்களை, நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையான காரியங்கள் வைத்திருப்பார். அந்த காரியங்கள் படிப்படி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஆனால் அதற்கு முன்பதாக நடப்பு சூழ்நிலையை கண்டு நீங்களும் யாக்கோபை போல எல்லாம் எனக்கு விரோதமாகவே நேரிடுகிறது என்று சொல்லி துக்கத்தோடு கவலையோடு நீங்கள் இருக்கலாம். இங்கே பின்பதாக பார்த்தோமானால் 38வது வசனம், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரே சஞ்சலத்தோடையே பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்று சொல்லி யாக்கோபு வேதனையோடு அங்கே சொல்லுகிறார். இவனை நீங்கள் கூட்டி போய்விட்டீர்களானால் இவனுக்கு ஏதாவது நேரிட்டால் நான் சஞ்சலத்தோடே தான் பாதாளத்தில் இறங்குவேன். ஏற்கனவே அவருக்கு யோசேப்பு இல்லை என்ற சஞ்சலம், இப்பொழுது பென்யமீனையும் கூட்டி போகிற நிமித்தம் அவருக்கு மிகுந்த ஒரு சஞ்சலமாக இருக்கிறது. ஆனால் அங்கு தேவன் வைத்த திட்டம் பெரியது. அங்கு யோசேப்பு எகிப்தில் ஒரு பெரிய அவன் முழுமைக்கும் அதிகாரியாக இருக்கிறான், அநேகருக்கு தானியத்தை கொடுக்கிறவனாக இருக்கிறான். இதையெல்லாம் இந்த யாக்கோபுக்கு தெரியவில்லை. எங்கள் தேவ திட்டம் அவனுக்கு புரியவில்லை, புலப்படவில்லை. அதன் நிமித்தம் அவன் என்ன செய்கிறான், சஞ்சலத்தோடே இருக்கிறான். இவனும் பென்யமீனும் போய்விட்டால் நான் சஞ்சலத்தோடே என் வாழ்க்கையை நான் முடிக்க வேண்டியதாக இருக்கும் என்று சொல்லி புலம்பி அழுதவனுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. ஆதியாகமம் 46:19வது வசனம், நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக உங்கள் மனைவிகளுக்காக வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனையும் ஏற்றிக்கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் பார்வோன் கொடுத்து அனுப்புகிறான். 45வது அதிகாரம் 27வது வசனம், யோசேப்பு அனுப்பின வண்டிகளை யாக்கோபு கண்டபோது அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. யாக்கோபுக்கு சந்தோஷம். யோசேப்பு அனுப்பின வண்டிகளை எல்லாம் பார்த்த பொழுது அவருடைய ஆவி உயிர்த்தது. இதுவரைக்கும் உயிரற்றவனை போல நடைபெறும் போல இருந்த அந்த யாக்கோபின் சஞ்சலம் சந்தோஷமாக அங்கு மாறுகிறது. பிரியமானவர்களே, இதுபோல நீங்களும் உங்கள் பிள்ளைகள் நன்றாக செபித்தார்கள், நன்றாக இருந்தார்கள், இப்பொழுது பாவத்தில் அடிமைப்பட்டு பின்மாற்றத்தில் இருக்கிறார்களே, இவர்கள் நிமித்தம் நிந்தை அவமானம் என்று சொல்லி வேதனையில் இருக்கிறீர்களா, என் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், எங்கு இருக்கிறார்கள், எனக்கு தெரியவே இல்லை என்று சொல்லிக்கூட நீங்களும் யாக்கோபை போல சஞ்சலத்தோடு துக்கத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுக்காக இரட்சகர் இயேசு இன்று ஒரு நல்ல செய்தி அனுப்புகிறார். உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கும்படியான ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வருகிறது. உங்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறக்கூடிய நல்ல மாதமாக இந்த நாட்களில் காணப்படுகிறது. பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, இன்னும் என்னென்ன பற்பல காரியங்கள் குறித்த அந்த சஞ்சலம் துக்கங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு நான் சஞ்சலத்தோடு தான் சாக வேண்டுமா, நான் சஞ்சலத்தோடு தான் வாழ்க்கையை கழிக்க வேண்டுமா என்று சொல்லி ஒருவேளை யாக்கோபை போல நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எந்தெந்த காரியத்தில் சஞ்சலம் தவிப்போடு இருக்கிறீர்களோ அதெல்லாத்திலும் ஒரு உயர்வை காணும்படி இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய ஆவியை அனுப்பி உங்களை உடைந்து போய் நொந்து போய் கலங்கி போய் நொறுக்கப்பட்டிருக்கிற
உங்கள் எலும்புகளை எல்லாம் அவர் உயிரடைய பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடும். பெரியவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுக்கு சொன்னீங்கப்பா, சஞ்சலம் சந்தோஷமாகவும் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறக்கூடிய மாதம் என்று சொல்லி, யார் யாருக்கு என்னென்ன கவலைகள், தேவையற்ற கண்ணீரை விளைவிக்கிற ஆவிகள், கலங்க பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் யாரையெல்லாம் கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறதோ எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே துரத்தி ஜபிக்கிறப்பா. பிள்ளைகளை விடுவியும். அவள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகட்டும், களிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பங்களை ரட்சிப்பு உண்டாகட்டும், தொழில் உயர்வு உண்டாகட்டும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க, பதவி உயர்வை கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொருவருடைய ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.